கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துதலை தெரியப்படுத்துகிறேன். கர்த்தர் இன்று உங்களுக்காக கொடுக்கும் அதிசயமான வசனம் என்ன என்பதை குறித்து நாம் பார்க்க போகிறோம். 128வது சங்கீதம் 2வது வசனம். உன் கையின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, கர்த்தர் இந்த வாக்குத்தத்த வசனத்தை உங்களுக்கு கொடுக்கிறார். உங்களுடைய கையின் பிரயாசத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்க போகிறார். அதன் நிமித்தமாக நீங்கள் திருப்தியாக சாப்பிட்டு உங்களுக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, யோசேப்பின் காரியங்களை கர்த்தர் வாய்க்க பண்ணினார். இதை நாம் ஆதியாகமம் 39வது அதிகாரம் 2வது வசனத்தில் நம்ம பார்க்கிறோம். பிரியமானவர்களே, கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் கொடுத்த வாக்குத்தத்தம் நிறைவேற வேண்டும் என்றால் நாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவருக்கு பயந்து நாம் நடக்க வேண்டும். அதன் நிமித்தமாகவே யோசேப்பை பாவம் செய்வதற்கு ஒரு பெண் தூண்டும் பொழுது கூட அவர் தேவனுக்கு விரோதமாக நான் எப்படி பாவம் செய்வேன் என்று சொல்லி அவர் அந்த பாவத்தை விட்டு விலகி ஓடினதை நாம் அறிந்து கொள்கிறோம். பிரியமானவர்களே, நம்முடைய காரியத்தை கர்த்தர் வாய்க்க பண்ண வேண்டும் என்றால் நாம் தீமையான காரியங்களுக்கு விலகி கர்த்தருடைய சித்தத்தின்படி நாம் நடக்கும்போது அவருடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படியும் பொழுது அவர் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தை நாம் முதலாவது நம்பி அதன் வழியில் நாம் நடக்கும்போது கர்த்தர் நம்மை தீமையிலிருந்து விலக்கி நம்மை ஆசீர்வதிக்கிறார். யோசேப்பை கர்த்தர் ஆசீர்வதித்தார். கடைசி வரை யோசேப்போடு கர்த்தர் இருந்தார் என்பதை நம்ம வேத வசனங்கள் மூலம் அறிந்து கொள்கிறோம். அது மாத்திரமல்ல, யோசேப்பின் வாழ்க்கையில் எத்தனையோ பிரச்சனைகள், போராட்டங்கள் வந்தது. அவர் சிறைச்சாலையில் தள்ளப்பட்டார். செய்யாத தவறை செய்ததாக அவர் மீது குற்றம் சுமத்தினார்கள். தன்னுடைய சொந்த சகோதரர்கள் அவரை வெறுத்தார்கள். இப்படிப்பட்ட பல சூழ்நிலைகள் அவர் கடந்து வந்த போதும் கர்த்தரை அவர் விசுவாசித்தார். அவரை நம்பினார். அவருடைய வார்த்தையை அவர் நம்பினார். இன்னைக்கு பிரியமானவர்களே, இன்று நீங்களும் நானும் கர்த்தருடைய வார்த்தையை நம்புறோமா? கர்த்தர் நமக்காக கொடுத்த வாக்குத்தத்த வசனத்தை நம்புறோமா? நம்ம நம்பும் பொழுது கர்த்தர் நம்முடைய காரியத்தை வாய்க்க பண்ணுவார். ஹல்லேலூயா. நீதிமொழிகள் 28வது அதிகாரம் 25வது வசனம். கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பான். பிரியமானவர்களே, நீங்க அவரை நம்பணும். நீங்க 100க்கு 100 அவரை நம்பும் பொழுது கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையை செழிக்க செய்வார். நீதிமொழிகள் 28வது அதிகாரம் 20வது வசனம். இதில் முதல் பகுதியை நீங்க பாருங்க. உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான். அப்போ நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் கையின் பிரயாசத்தை ஆசீர்வதிக்க வேண்டும் என்றால் நாம் முதலாவது உண்மை உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். நம்ம உண்மை உள்ளவர்களாய் நடக்கும் பொழுது கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையை பரிபூர்ண ஆசீர்வாதங்களினால் நிரப்புகிறார். அது மாத்திரமல்ல, நீங்கள் கர்த்தரை நம்பும் பொழுது கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையை செழிக்க செய்கிறார். ஹல்லேலூயா. இரண்டாவது, யோசுவா கர்த்தரோடு நடந்ததால் காரியம் வாய்த்தது. இதை நாம் யோசுவா 1வது அதிகாரம் 8வது வசனத்தில் அறிந்து கொள்கிறோம். பிரியமானவர்களே, யோசுவாவை நீங்க பாத்தீங்க அப்படின்னா அவருடைய வாழ்க்கையில அவர் கர்த்தரோடு நடந்தார். அது நிமித்தமாகவே அவர் மூலமாக அவர் கர்த்தருடைய சமூகத்தில் விண்ணப்பித்த காரியங்களை கர்த்தர் நிறைவேற்றினார். அவருடைய காரியத்தை வாய்க்க பண்ணினார். இன்னைக்கு அநேக பிள்ளைகள் கர்த்தருடைய சமூகத்துல பல வகையான விண்ணப்பங்களை வைத்து எனக்கு இதுக்கு பதில் வருமா அப்படின்னு சொல்லி நீங்க காத்திருக்கிறீங்க இல்லையா? நிச்சயமா கர்த்தர் உங்களுடைய காரியங்களை வாய்க்க செய்வார். நீங்க என்ன செய்ய வேண்டும்? அவரை நம்ப வேண்டும். நீங்கள் உண்மை உள்ளவர்களா இருக்க வேண்டும். உங்கள் பரிசுத்தத்தை நீங்கள் காத்து கொள்ள வேண்டும். அப்பொழுது நிச்சயமாகவே உங்கள் கையின் பிரயாசத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். உங்க ஆபீஸ்ல உங்களுக்கு ஒரு நல்ல பொசிஷனை கர்த்தர் கொடுப்பாரு. ஒரு இன்கிரிமெண்ட்டை கர்த்தர் கொடுப்பாரு. உங்களுடைய குடும்பத்துல ஒரு முன்னேற்றத்தை கர்த்தர் கட்டளையிடுவாரு. உங்கள் கையின் பிரயாசத்தின் ஆசீர்வாதத்தின் நிமித்தமாக நீங்கள் இடங்கள் வாங்குவீர்கள். அது மாத்திரமல்ல, நீங்க ஒரு புது பிசினஸ் ஸ்டார்ட் பண்றீங்களா, இல்லைன்னா ஆல்ரெடி உங்க பிசினஸ் லாஸ்ல போயிட்டு இருக்கா, எல்லாவற்றிலும் கர்த்தர் வாய்க்க செய்வார். யோசுவாவோடு கர்த்தர் இருந்தார். யோசுவா கர்த்தரோடு நடந்தார். நீங்கள் கர்த்தரோடு நடக்கும் பொழுது கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இப்ப நீங்க யாராவது யோசுவா நடந்தது போல நான் நடக்க முடியுமா அப்படின்னு சொல்லி நீங்க யோசிச்சீங்கன்னா நிச்சயமா உங்களால முடியும். பிரியமானவர்களே, கர்த்தருடைய வார்த்தைக்கு நீங்க கீழ்ப்படியும் பொழுது நீங்கள் கர்த்தரோடு நடப்பீர்கள். கர்த்தரை நீங்கள் முழு இருதயத்தோடு, முழு ஆத்மாவோடு, முழு பலத்தோடு அன்பு செலுத்தி அவரை மாத்திரம் நீங்க சார்ந்து நின்றீங்க அப்படின்னா நிச்சயமா கர்த்தர் உங்களோடு இருப்பார். அவருடைய சமூகம் உங்களுக்கு முன்பாக செல்லும். ஹல்லேலூயா. கடைசியாக ஆபிரகாம் கர்த்தருக்கு பயந்ததால் ஆசீர்வதிக்கப்பட்டார். இதை நாம் ஆதியாகமம் 24வது அதிகாரம் 1வது வசனத்தின் மூலம் அறிந்து கொள்கிறோம். பிரியமானவர்களே, கர்த்தருக்கு பயப்படுதல்
காரியங்களிலே ஞானத்தின் ஆரம்பம் என்று வேதம் சொல்லுகிறது. ஆபிரகாமை நீங்க பாத்தீங்கன்னா கர்த்தருக்கு பயந்து அவர் நடந்தார். அதே நிமித்தமாகவே அவர் ஆசீர்வதிக்கப்பட்டார். நம்முடைய வாழ்க்கையில ஆபிரகாமை குறித்து நம்ம அநேக காரியங்களை நம்ம அறிந்து கொண்டிருக்கிறோம். அவர் விசுவாச வீரன் என்று அழைக்கப்பட்டிருக்கிறார். கர்த்தருடைய சித்தத்தின்படி அவர் கர்த்தரோடு நடந்தார் என்பதை நாம் அறிந்து கொள்கிறோம். ஆபிரகாமை நாம் நம்முடைய முற்பிதா என்று அழைக்கிறோம். பிரியமானவர்களே, ஆபிரகாமின் தேவன் தான் நம்முடைய தேவன். ஹல்லேலூயா. இன்னைக்கு ஆபிரகாமுக்கு கர்த்தர் கொடுத்த ஒவ்வொரு வாக்குத்தத்த வசனங்களும் நமக்கும் சொந்தமாக இருக்கிறது. அது மாத்திரமல்ல, கிறிஸ்து இயேசுவுக்குள் சகல வாக்குத்தத்தங்களும் ஆம் என்றும் ஆமென் என்றும் இருக்கிறது. ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையில கர்த்தர் சொல்ல விரும்புகிறது, உங்கள் கையின் பிரயாசத்தை அவர் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். உங்களுக்கு ஒன்றும் குறைவுபடாது. நீங்கள் கர்த்தரோடு நடக்க வேண்டும். அது மாத்திரமல்ல, உங்களுடைய காரியங்களை நீங்கள் கர்த்தருக்கு பயந்து தீமையில் விட்டு விலகும் போது யோசேப்பை போல கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில உங்களுடைய காரியத்தை வாய்க்க பண்ணுவார். அது மாத்திரமல்ல, ஆபிரகாமை போல நீங்க கர்த்தருக்கு பயந்து முழு விசுவாசத்தோடு நீங்கள் நடக்கும் பொழுது கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறார். ஒரு நிமிடம் யோசித்து பாருங்க. ஆபிரகாம் தன்னுடைய சொந்த குமாரனை கர்த்தருக்கு என்று கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவர் பலி கொடுக்க அந்த மலை மீது கூட்டி செல்லுவார். அந்த தகப்பனுடைய இருதயம் எவ்வளவாக நொறுங்கி இருக்கும் யோசித்து பாருங்க. ஆனா கர்த்தர் மீது 100% அவர் விசுவாசித்தார். கர்த்தர் மீது அன்பு செலுத்தினார். அப்படிப்பட்ட விசுவாசத்தையே இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் எதிர்பார்க்கிறார். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, கண்மூடித்தனமாக கர்த்தரை ஆபிரகாம் நம்பி இருப்பார் இல்லையா? அதனால் மாத்திரமே யாரிடமும் சொல்லாமல் வெறும் ஈசாக்கை மட்டும் ஒரு வேலைக்காரனோடு அவரை அழைத்து வருகிறார். ஈசாக்கு போகும்போது பல காரியங்களை கேட்டிருக்கலாம். அப்பா, நீங்க என்ன எங்க கூட்டிட்டு போறீங்க அப்படின்றலாம் நிறைய காரியங்கள் கேட்டிருக்கலாம். எல்லாவற்றுக்கும் அவர் என்ன செய்திருப்பார்? பொறுமையோடு அந்த தகப்பன் பதில் சொல்லியிருப்பார். இன்னைக்கு அநேக குடும்பங்கள்ல பொறுமை இல்லாமல் இருக்கிறது. அநேக குடும்பங்கள் பாழாய் கிடப்பதற்கான காரணம் என்ன? கர்த்தர் மீது பயம் இல்லை. எதுக்கெடுத்தாலும் பிரச்சனைகள், போராட்டங்கள். கர்த்தர் மீது பயம் இருக்கும் பொழுது கர்த்தர் நம்மளுக்காக கொடுத்த வாழ்க்கை துணை மீது அன்பு செலுத்தி அவர்களோடு சந்தோஷமாக வாழ்வார்கள். பிரியமானவர்களை, இந்த காணொலியை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்க கர்த்தருக்கு பயந்து நீங்க நடக்கும் பொழுது, உங்களுடைய மனைவி கணவன் மீது நீங்கள் அன்பு செலுத்தும் போது, உங்களுடைய குடும்பத்தார் மீது, உங்கள் பெற்றோரின் மீது நீங்கள் அன்பு செலுத்தி கீழ்ப்படிந்து நீங்கள் நடக்கும் பொழுது கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. நீங்க நெடுநாள் காத்திருக்கிற காரியங்கள், கர்த்தருடைய சமூகத்துல நீங்க விண்ணப்பம் வைத்த காரியங்கள் உங்களுடைய வாழ்க்கையில நடக்கணும் அப்படின்னா நீங்கள் முதலாவது உங்களோடு இருக்கிறவர்கள் மீது நீங்கள் அன்பு செலுத்த வேண்டும். அவர்களை மன்னிக்க வேண்டும். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, இந்த உலகத்துல யாருமே 100% பெர்ஃபெக்ட் கிடையாது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரமே 100% அவர் பெர்ஃபெக்டா இருந்தாரு. அவர் பிதாவின் சித்தம் செய்தாரு. சுய சித்தம் செய்ய இந்த உலகத்தில் அவர் வரவில்லை. அவர் பிதாவாகிய தேவனுக்கு கீழ்ப்படிந்தார். இன்னைக்கு பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில நாம் ஒவ்வொருவரும் ஆசீர்வாதமாக இருக்க, நம்முடைய கையின் பிரயாசத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்க, நம்முடைய காரியங்களை கர்த்தர் வாய்க்க பண்ணுவதற்கு நீங்கள் முதலாவது கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து கர்த்தருக்கு பயந்து கர்த்தரோடு நடந்து தீமையை விட்டு நீங்கள் விலகும் பொழுது கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்கள் காரியங்களை அவர் வாய்க்க செய்வார். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, நீங்க உங்களுடைய வாழ்க்கையில இன்றைக்கு உங்களை ஒப்பு கொடுங்க. மன்னிக்கிறவங்களை மன்னியுங்க. அன்பு செலுத்துறவங்க மீது அன்பு செலுத்துங்க. பிரிவினையை ஒரு நாளும் கர்த்தர் விரும்புகிறதே இல்லை. தேவன் நினைத்ததை மனிதன் பிரிக்காதிருக்க கடவன் என்றுதான் வேதம் சொல்லுகிறது. உங்களுடைய துணைவியார்கள், துணைவர்களை நீங்கள் மன்னியுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்களை பெருக செய்வார். உங்களை மாத்திரமல்ல, உங்களுக்கு பின்வருகிற சந்ததியை கூட கர்த்தர் ஆசீர்வதிப்பார். நம்ம எல்லாரும் ஒரு மனதால் ஜெபிக்கலாமா? அன்பின் பிதாவே, அப்பா, எங்கள் ஒவ்வொருவரையும் இந்த கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். நீர் இன்று ஆண்டவர் எங்களுக்காக கொடுத்த ஆசீர்வாத வசனத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். நீ உன் கையின் பிரயாசத்தை சாப்பிட்டு திருப்தியா இருப்பா என்று சொன்ன வசனத்தின்படி ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்கப்பா. சம்பூர்ணமாய் சாப்பிட்டு அவர்கள் திருப்தி அடைந்து ஆண்டவரே அவர்களுடைய வாழ்க்கையை நீர் அதிசயமாய் நடத்தி
உம்முடைய சித்தத்தின்படி பிள்ளைகளை அப்பா பரிபூர்ண நன்மையினாலும் ஆசீர்வாதத்தினால் நீ நிரப்புகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஒரு நாளும் ஆண்டவரை உம்மை நோக்கி பார்த்த முகங்கள் வெட்கப்பட்டு போகக்கூடாது தகப்பனே. ஜீவனுள்ள சாட்சியாக உம்முடைய பிள்ளைகளை மாற்றுங்க அப்பா. ஆபிரகாமை போல கர்த்தருக்கு பயந்து உம்முடைய பிள்ளைகள் நடக்க கிருபை செய்யுங்க. யோசேப்பை போல ஆண்டவரை தீமையை விட்டு விலகி ஆண்டவரை அவருடைய வாழ்க்கையில அப்பா நீர் செய்ய நினைத்தது அவருடைய நெடுநாள் விண்ணப்பித்த காரியங்களை இயேசுவின் நாமத்தினால் நம்முடைய சித்தத்தின்படி வாய்க்க பண்ணுங்க. யோசுவாவை போல கர்த்தரோடு நடக்க கர்த்தர் தாமே கிருபை செய்வீராக. ஒவ்வொரு பிள்ளைகளையும் இயேசுவின் நாமத்தினால் ஆசீர்வதிங்க. ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வீட்டில் இருக்கக்கூடிய தரித்திரங்கள் இயேசுவின் நாமத்தினால் மாறுவதாக. கடன் பிரச்சனைகள் இயேசுவின் நாமத்தினால் மாறுவதாக. குடும்பங்களில் இருக்கிற ஒவ்வொரு சண்டைகளும் பிரச்சனைகளும் அப்பா மன்னியாத தன்மைகளையும் இயேசுவின் நாமத்தினால் மாற்றி பிள்ளைகளுக்கு சமாதானத்தை கொடுங்கப்பா. மன்னிக்கிற மன பக்குவத்தை கொடுங்க ஆண்டவரே. நீர் கொடுக்கிற இந்த ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ள ஒவ்வொரு பிள்ளைகளையும் தகுதிப்படுத்துவீராக அப்பா. விட்டுவிடும் காரியங்களை விட்டுவிட்டு கர்த்தருக்கு பிரியமான காரியங்களின்படி நடக்க கிருபை செய்யுங்க ஆண்டவரே. உம்முடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக எழும்புகிற ஆயுதங்கள் வாய்க்காதே போகட்டும். சத்ருவானவன் ஆண்டவரே பிள்ளைகளுக்கு விரோதமாக கொண்டு வந்த எல்லா சத்துருக்களின் தந்திரங்களையும் இயேசுவின் நாமத்தினால் நிர்மூலமாக்கி போடுங்க. இந்த கல்லில் மோதுகிறவன் சிதறுண்டு போவான் என்று சொன்ன வசனத்தின்படி பிள்ளைகளுக்கு விரோதமாக வருகிற எல்லா சத்துருக்களின் தந்திரங்களையும் இயேசுவின் நாமத்தினால் சிதறுண்டு போக பண்ணுங்க. ஒவ்வொரு பிள்ளைகளையும் இயேசுவின் நாமத்தினால் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. அப்பா அவருடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய எல்லா தேவைகளையும் சந்திங்க. அது மாத்திரமல்ல, தேவையோடு இந்த காணொலியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளின் தேவைகளை சந்திங்க அப்பா. அவர்களுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய எல்லா அநித்தியமான காரியங்கள் அப்பா, தேவையில்லாத காரியங்களை நீக்கி போட்டு பரிபூர்ணமான சமாதானம், சந்தோஷம், நன்மைகளை சுதந்திரித்துக் கொள்ள கிருபை செய்யுங்க. இம்மட்டும் காத்து வழிநடத்தி வந்த தேவன் இனிவர நாட்களிலும் பிள்ளைகளை ஆசீர்வாதமான நாட்களை சுதந்திரித்துக் கொள்ள ஆசீர்வாதமாக வாழ இயேசுவின் நாமத்தினால் கிருபை செய்வீராக. தீங்கொன்றும் அணுகாதபடிக்கு தீமையிலிருந்து விலகி ஒவ்வொரு பிள்ளைகளையும் பாதுகாத்துக் கொள்ளுங்க. ஒவ்வொரு பிள்ளைகளின் கையின் பிரயாசத்தை திருடி வைத்திருக்கிற பொல்லாத சத்துருக்களின் தந்திரங்கள் இயேசுவின் நாமத்தினால் நிர்மூலமாகி போவதாக. ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டவரை இழந்த சந்தோஷம், சமாதானத்தை இரட்டத்தனையாக இயேசுவின் நாமத்தினால் அப்பா பிள்ளைகள் பெற்றுக்கொள்ள இயேசுவின் நாமத்தினால் கிருபை செய்வீராக. எல்லா சத்துருக்களின் தந்திரங்களை மேற்கொள்கிறவர்களாக கிறிஸ்து இயேசுவுக்குள் சகல உன்னத ஆசீர்வாதங்களினாலும் ஒவ்வொரு பிள்ளைகளையும் திருப்தியாக்குங்க தகப்பனே. உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான் என்று சொன்ன வசனத்தின்படி உம்முடைய பிள்ளைகளை அப்பா நீர் பரிபூர்ண ஆசீர்வாதத்தினாலும் நன்மையினாலும் நீர் திருப்தியாக்குங்க. கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பான் என்று சொன்ன வசனத்தின்படி பிள்ளைகளை நீர் இயேசுவின் நாமத்தினால் ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். கர்த்தர் தாமே பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. எங்களை தாழ்த்துகிறோம், வெறுமையாக்குகிறோம். நாம மாத்திரம் மகிமைப்படுவதாக. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமீன். கர்த்தராகிய தேவன் தாமே உடைய வாழ்க்கையை வெளிச்சமாய் மாற்றி உங்கள் ஒவ்வொருவரின் கையின் பிரயாசத்தை ஆசீர்வதிப்பாராக. God bless you. பிரியமானவர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐகான் கிளிக் பண்ணுங்க.